சீனாவின் வூகான் மாகாணத்தில் உருவான கோவிட்-19 கிருமியால் உலகமே ஸ்தம்பித்த நிலையில், தற்போது அதே வூகான் மாகாணத்தில் மனிதர்கள் மூலமாக பரவக்கூடிய அபாயமுள்ள மற்றொரு கொரோனா வைரஸ் கிருமியை சீன ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அதற்கு HKU-5 கோவிட்-2 என வூகான் கிருமியியல் ஆய்வுக்கூடம் பெயரிட்டுள்ளது. வௌவால்களின் உடலில் உயிருடன் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த புதிய வகை கிருமி சில ஆண்டுகளுக்கு முன் உலகையே புரட்டி போட்ட கோவிட்-19 பெருந்தொற்றுக்கு காரணமான கிருமியுடன் ஒத்துப்போகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாஸ் கோவிட்-2 டைப் போலவே இந்த HKU-5 கோவிட்-2 கிருமியும் மனித உயிரணுக்களில் பரவும் ஆபத்தை கொண்டுள்ளது. இது நேரடியாகவும் தொற்றும் அல்லது ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கும் பரவும் என கிருமியியல் நிபுணர் சி செங்லி தெரிவித்துள்ளார். இந்த புதிய வகை கிருமி பொது சுகாதாரத்திற்கு அச்சுறுத்தலாக அமைய அதிக வாய்ப்புண்டு என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. காய்ச்சல், இருமல், மூச்சு திணறல், வாந்தி, வயிற்றுப்போக்கு போன்ற உபாதைகளை கொண்டு வருவதோடு மரணங்களும் ஏற்படலாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. மனிதவள மேம்பாட்டுக் கழகமான HRD கோப் கடந்த ஆண்டு பெறப்பட்ட லெவி கட்டண வருவாயில் 2.3 பில்லியன் வசூலித்துள்ளது என்று மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்துள்ளார். இது 2023 வசூலிக்கப்பட்ட 2.1 பில்லியனை விட அதிகமாகும் என்று அவர் கூறினார். இது HRD கப்புக்கு ஒரு பெரிய சாதனை என்று குறிப்பிட்ட அவர், முதலாளிகளிடமிருந்து வசூலிக்கப்படும் வரிகள் பணியாளர் பயிற்சி மற்றும் மேம்பாட்டிற்காக முழுமையாக பயன்படுத்தப்படுவதை இது காட்டுகிறது என்று அவர் விளக்கினார். மலேசிய தொழிலாளர்கள் மற்றும் தொழில்களுக்கு பயனளிக்கும் வகையில் ஒவ்வொரு ரிங்கிட்டும் திறம்பட பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்வதே தங்களின் குறிக்கோள் என்று சிம் இன்று நாடாளுமன்றத்தில் அரச உரையின் மீதான விவாதத்தை முடிக்கும் போது கூறினார். அடுத்த மாதம் நடைபெறும் கட்சி தேர்தலில் DAP-யின் 30 உறுப்பினர்களை கொண்ட மத்திய செயற்குழுவிற்கு தாம் மீண்டும் போட்டியிடவிருப்பதாக 3 முறை பத்து காஜா எம்பியாக விளங்கும் சிவக்குமார் FMT-யிடம் உறுதிப்படுத்தினார். DAP தேர்தலில் போட்டியிட தாம் பரிந்துரைக்கப்பட்டதாக அவர் கூறினார். டிசம்பர் 2023 பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்ட சிவக்குமார் 1997 DAP-யில் சேர்ந்தார். 2008 தனது முதல் தேர்தலில் வெற்றி பெற்று த்ரோனா சட்டமன்ற உறுப்பினரானார். 2013 பத்து காஜா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மற்றும் 2018 மற்றும் 2022 பொதுத் தேர்தல்களில் அந்த இடத்தை தக்க வைத்துக் கொண்டார். பூச்சிங்கில் இன்று காலை வீட்டின் பின்புறத்தில் உள்ள ஸ்டோர் ரூமை இடிக்கும் பணியின் போது சுவர் இடிந்து விழுந்ததில் 27 வயது நபர் ஒருவர் பலியானார். பாதிக்கப்பட்டவர் டேவிட் சின் ஜெக் ஹாங் என அதிகாரிகள் அடையாளம் கண்டுள்ளனர். மேலும் காலை 10 மணி அளவில் நடந்த இந்த சம்பவத்தில் அவர் உடனடியாக உயிரிழந்ததை அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். அவரது உடல் மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்காக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தலைமறைவாக இருக்கும் தொழிலதிபர் ஜோலோ ஆலோசகராகவோ அல்லது நிறுவனத்தின் முடிவெடுக்கும் செயல்முறையில் செல்வாக்கு செலுத்துபவராகவோ 1MDBயில் எந்த பங்கையும் வகிக்கவில்லை என்று அதன் முன்னாள் தலைவர் நஜீப் ரசாக்கின் 1MDB விசாரணையில் இன்று உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தார். 2009ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை தலைவராக இருந்த சே லோடின் ஓ கமாருடின் ஜோ லோ என்று அழைக்கப்படும் லோவுக்கு 1MDBக்குள் அத்தகைய செல்வாக்கு இருப்பதாக யாரும் தன்னிடம் சொல்லவில்லை என்று கூறினார். நிர்வாக ஊழியர்கள் மற்றும் வெளிப்புற ஆலோசகர்களிடம் இருந்து முன்மொழிவுகள் மற்றும் துணை ஆவணங்களை பரிசீலித்த பிறகு நிறுவனத்தின் முடிவுகள் அதன் இயக்குநர்களால் எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். எந்த முடிவுகள் தொடர்பாகவும் யாரும் தம்மை வழிநடத்தவில்லை என்றும் அல்லது ஜோ லோ நஜீப்பின் பினாமி என்று குறிப்பிடப்படவில்லை என்றும் அவர் கூறினார். தேசிய போதைப்பொருள் தடுப்பு நிறுவனமான AADK மற்றும் கடலோர காவல்துறை இணைந்து நேற்று நடத்திய ஓப்ஸ் பர்டானா நடவடிக்கையின் போது 115 போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 61 வயதுடைய 3 முதியவர்களும் அடங்குவர் என்பது குறிப்பிடத்தக்கது. காலை 6 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு வரை நீடித்த இந்த நடவடிக்கையில் கம்போங் புக்கிட் மாலூட்டில்
19 முதல் 40 வயதுக்கு உட்பட்ட 5 பெண்கள் போதைப் பொருள் பயன்படுத்திய போது கையும் களவுமாக பிடிபட்டனர். வரும் மே மாதம் நடைபெறும் லங்காவி சர்வதேச கடல்சார் மற்றும் விண்வெளி கண்காட்சி 2025க்கு முன்னதாக ஆரோக்கியமான சூழலை உருவாக்குவதே ஓப்ஸ் பெடானாவின் முக்கிய நோக்கம் என்று ஏஏடிகே துணை இயக்குனர் கைருல் அன்வார் பாஜோக் தெரிவித்தார். ஆசிரியர்களின் பணி சுமையை குறைப்பதற்கும் மிகவும் பயனுள்ள கற்பித்தல்